ஓம் சாந்தி. பாப் தாதா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 5/3/2022. मीठे बच्चे, बाबा से तुम्हें सुमत मिली है। तुम्हारे बुद्धि का ताला खुला हुआ है, इसलिए तुम्हारा कर्तव्य है सबको अपनी बुद्धि का सहयोग देना. பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, பாபாவிடமிருந்து உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்திருக்கின்றது. உங்களுடைய புத்தியினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது. ஆகையால் உங்களுடைய கடமை அனைவருக்கும் தன்னுடைய புத்தியின் சகயோகம் கொடுக்க வேண்டும். பாபா என்ன சொல்றாங்க? இனிமையான குழந்தைகளே, பாபாவிடமிருந்து உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைச்சிருக்கிறது, அதாவது சுகத்திற்கான வழி கிடைத்திருக்கின்றது. உங்களுடைய புத்தியினுடைய பூட்டு திறக்கப்பட்டு விட்டது. ஆகையால் உங்களுடைய கடமை அனைவருக்கும் தன் புத்தியினுடைய सहयोगम கொடுக்க வேண்டும். प्रश्न, संगम पर तुम बच्चों के अंदर कौन सी आश उत्पन्न होती हैं जो बाबा ही पूरी करते हैं? கேள்வி, சங்கம் யுகத்தில் குழந்தைகளுக்குள் எப்பேற்பட்ட ஆசை எழுகின்றது, அதை பாபா தான் பூர்த்தி செய்ய முடியும். சங்கம் யுகத்துல என்ன ஆசை வருது எல்லாருக்கும்? பாபா மட்டும்தான் அந்த ஆசையை பூர்த்தி பண்ண முடியும். பாபா சொல்றாங்க, उत्तर, संगम पर तुम बच्चों में स्वर्ग जाने की आश उत्पन्न होती हैं. पहले कभी सोचा भी नहीं था कि हम कोई स्वर्ग में जाएंगे. अभी ये नई आशा उत्पन्न हुई. பாபா சொல்றார், சங்கம் யுகத்தில் குழந்தைகளுக்கு ஸ்வர்கா போகணுங்கிற ஆசை வந்துடுது. நம்ம கலியுகத்துல இருக்கும்போது யோசிச்சது கூட கிடையாது நம்ம ஸ்வர்கா போவோங்கிறது, கனவுல கூட நினைச்சது கிடையாது. ஆனா எப்போ சங்கம் யுகத்துல பாபா கிடைச்சிட்டாரோ அப்ப என்ன ஆசை வந்துடுது? புது ஆசை, ஸ்வர்கா போகணும். ये आश एक बाबा ही पूरी करता है. ये आश पूरी होने के बाद फिर कोई आश नहीं रहेगी. गायन भी है, अप्राप्त नहीं कोई वस्तु देवताओं के खजाने में. இந்த ஒரு ஆசைய பாபா மட்டும்தான் பூர்த்தி செய்கின்றார். இந்த ஆசை பூர்த்தி அடைந்த பிறகு வேற எந்த ஆசையுமே இருக்காது. ஏன்னா ஸ்வர்கா போகிட்டோம் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு, புகழ் பாடப்பட்டிருக்கிறது, தேவதைகளினுடைய பொக்கிஷத்தில் அப்பிராப்தி என்பதே கிடையாது. தேவதைகளுடைய பொக்கிஷத்துல இல்லை என்பதே கிடையாது. இப்போ இந்த ஒரு ஆசை நிவர்த்தி அடைஞ்சிருச்சுன்னா எந்த ஆசையும் ஏற்படுறது இல்லை. இந்த ஒரு ஆசைய நம்முடைய பாபா மட்டும்தான் பூர்த்தி செய்கின்றார். கீத் ஆகிர் ஓதின் ஆயா ஆஜ். பாடல், அந்த கடைசி நாளும் இன்று வந்தது. ओम शांति. सभी भक्तों के लिए जरूर कोई दिन आना है. सब भक्त भगवान को ही याद करते हैं. बाकी सभी हैं सीताएं, भक्तियां, सभी दुखी हैं. பாபா சொல்றாங்க, ஓம் சாந்தி. அனைத்து பக்தர்களுக்கும் அந்த நாள் கண்டிப்பாக வந்து விட்டது. ஏன்னா எல்லா பக்தர்களுமே பகவானைத்தான் நினைவு பண்ணிட்டு இருந்தோம். ஆகையினாலதான் அனைத்து பக்தர்களும் என்ன சொல்லப்படுது? எல்லாரும் சீத்தைகள், பக்தைகள். ஆனா பக்தைகளா இருந்தாலும் சரி, சீத்தைகள்னு சொன்னாலும் சரி, எல்லாருமே துக்கத்துல இருக்கிறாங்க. யாद करते करते आखिर वो दिन आता है जबकि बाबा आकर हाथ पकड़ते हैं. उनको किवैया, बागवान, पतित पावन भी कहा जाता है. அந்த பக்தர்கள் எல்லாரும் நினைவு செய்து செய்து அந்த கடைசி நாளும் இன்று வந்து விட்டது. எப்போ பாபா அந்த பக்தர்களுடைய கை பிடிக்கின்றார், பாபா அனைத்து சீத்தைகளினுடைய கரம் பிடிக்கின்றாரோ அந்த நாள் வந்து விட்டது. ஆகையினாலதான் பாபா புகழ் பாடப்பட்டிருக்கு. படகோட்டி, தோட்டக்காரர், பதீத்த பாவனன் சொல்லப்படுது. अब बच्चे जानते हैं हमने एक का हाथ पकड़ा, नास्तिक से आस्तिक बने हैं. நாம எல்லாரும் புரிஞ்சிட்டு இருக்கோம், நாம ஒரு பாபாவுடைய கைகளை பிடிச்சிருக்கிறோம், நாஸ்திகரிலிருந்து ஆஸ்திகராக ஆகிவிட்டோம். बाबा ने बच्चों को अपना परिचय दे अपना बनाया है वर्षा देने के लिए. பாபா से ही वर्षा मिलता है ना. பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னை பற்றிய அறிமுகத்தை கொடுத்து தன்னுடையவராக ஆக்கிவிட்டார். எதற்காக? ஆஸ்தி கொடுப்பதற்காக.
பாபாட்ட இருந்து தானே ஆஸ்தி கிடைக்கும் இல்லையா? अब ये है बेहद का बाबा परम पिता, इसलिए सब बच्चे जो भक्त हैं वे सब उनको याद करते हैं. எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா கிடைச்சிருக்கிறார். அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா தான் பரம்பிதா. எல்லாருமே பக்தர்கள் தான். பக்தர்களா இருந்தவங்கள தான் பாபா என்ன ஆக்கியிருக்கார்? குழந்தைகளாக ஆக்கியிருக்கிறார். மற்றபடி அனைத்து பக்தர்களும் பரமாத்மா தான் நினைக்கிறாங்க. परंतु ये बात भक्ति में नहीं समझते हैं. कितना धूमधाम से बाजे गाजे बजाते तीर्थों पर जाते हैं. ஆனா பாருங்க, பக்தர்களா இருந்து நம்ம குழந்தைகளாக ஆகிட்டோம். நாம புரிஞ்சிட்டு இருக்கோம், நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா கிடைச்சிட்டார், அவர்கிட்ட நமக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது, அவர் நம்முடைய அனைத்து மன விருப்பங்களையும் பூர்த்தி செய்கின்றார்ங்கிறத நாம புரிஞ்சிட்டோம். ஆனா இன்னைக்கும் பக்தி செய்யக்கூடிய பக்தர்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. பாபா சொல்றாரு, எவ்வளோ கோலாகலமா பஜன் பாட்டு கீர்த்தனைகள் எல்லாம் சொல்லிட்டு தீர்த்த யாத்திரைகள்லாம் போறாங்க, கும்ப மேளாக்கெல்லாம் போறாங்க, வேத சாஸ்திரங்கள்லாம் கூட படிக்கிறாங்க. ये सब है भक्ति मार्ग की सामग्री, इसलिए भगवान को याद करते हैं कि वो आकर इस दुर्गति से छुड़ाए. இது எல்லாமே பக்தி மார்க்கத்துல ஒரு புகழ்பெற்ற விஷயம்தான். ஆகையினால தான் எல்லாரும் இது ஏதாவது செய்து பகவான் நினைக்கிறாங்க, பகவான் எல்லா துர்கதியிலிருந்து விடுபட வைத்து நம்மளை சத்கதி கொடுப்பாரு என்று பக்தர்கள் நினைக்கிறாங்க. புகார்த்தே ரக்தே ஹே பரந்து பாபா கிஸ்கோ பத்தா நஹி. जिसको बाबा का पता न हो वो जैसे बच्चा ही नहीं. இன்னைக்கும் பக்தர்கள் கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நாம அவருடைய குழந்தையாகிட்டோம். ஆனா எத்தனை பக்தர்கள் இன்னைக்கு பகவானை கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. பதித்த பாவனா வான்னு சொல்றாங்க, துர்கதியிலேருந்து விடுபட வைங்கன்னு சொல்றாங்க. எவ்வளோ கூப்பிட்டாலும் கூட அவர் யாரு எப்பேற்பட்டவர்னு தெரிஞ்சுக்காத வரைக்கும் அவங்க குழந்தைங்க கிடையாது இல்லையா? बाबा को न जानने कारण नास्तिक बनने कारण दुख ही दुख है. பாபா தெரிந்து கொள்ளாத காரணத்தினால, நாஸ்திகராக இருக்கிற காரணத்தினால துக்கமே துக்கத்துல இருக்கிறாங்க. बाप का बच्चा बनने से सदा सुख ही सुख है. பாபா है स्वर्ग का रचयिता. பாபாவுடைய குழந்தையாக ஆன காரணத்தினால நாமெல்லாம் எப்படி இருக்கோம்? சதா சுகமே சுகத்மா இருக்கிறோம். பாபா ஸ்வர்க்கத்தினுடைய படைப்பாளர். வஹா சபி தோ நஹி சலேங்கே. பாபா ஸ்வர்க்கத்தினுடைய படைப்பாளர். ஆனா அப்பேற்பட்ட ஸ்வர்க்கத்துக்கு எல்லாரும் வர முடியாது இல்லையா? लिमिटेड नंबर में ही आएंगे बाबा से वर्षा लेने. बाकी सब धर्म वाले मुक्ति का वर्षा लेने आते हैं. குறைவான பேர் தான் ஸ்வர்க்கத்துக்கு வர முடியும். இப்போ கூட பாபாட்டந்து ஆஸ்தி அடைவதற்கு, அந்த ஸ்வர்காங்கிற ஆஸ்தி அடைவதற்காக எல்லாரும் வர முடியாது. குறைவான ஆத்மாக்கள் தான் வர முடியும். மற்றபடி அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்திக்கான ஆஸ்தி பாபாட்டந்து கிடைச்சிடுறது. லேனா சப்கோ பாபா சே ஹி ஹே. ஆனா அனைவருமே முக்திக்கான ஆஸ்தி கூட பாபாட்ட இருந்து தான் வாங்க முடியும். எல்லாருக்கும் பாபாட்ட இருந்து தான் முக்திக்கான ஆஸ்தி கிடைக்கிறது. குழந்தைகளுக்கு ஜீவன் முக்தி கிடைக்கின்றது. बाबा कहते हैं, अभी मैं तुमको सहज बात समझाता हूँ, बस मुझे अपने बाप को याद करो. और ये बाबा ही समझाते हैं कि 5000 वर्ष पहले भी तुम मिले थे. பாபா சொல்றார், நான் உங்களுக்கு சகஜத்திலும் சகஜமான விஷயத்தை புரிய வைக்கின்றேன். நீங்க என்னை மட்டும் நினைவு பண்ணுங்க. பாபா இன்னும் புரிய வைக்கிறார். 5000 வருடங்களுக்கு முதல்ல கூட நான் உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருந்தேன். ஹர் 5000 வருஷ கே பாத் மில்தே ரஹேங்கே. ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் உங்களை சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பேன். अपने लिए तो जैसे पुरानी बातें हैं, कलब कलब तुम राज्य गवाते हो और फिर पाते हो, 84 जन्म तुम ही लेते हो. நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழைய விஷயம்தான். ஏன்னா கல்பா நம்ம ராஜ்யத்தை பாபாட்டந்து அடையிறோம், ராஜ்யத்தை இழந்துடுறோம், திரும்ப பாபா நமக்கு வந்து கொடுக்கிறார். இப்போ 84 ஜென்மா குழந்தைகளாகிய நாம தான் எடுக்கிறோம். ஏஹே बहुत जन्म के अंत का जन्म, तुम समझते हो हम पहले शीर गंट में शीर सागर में थे, फिर आकर विष सागर में फंसे हैं. நாம புரிஞ்சிட்டு இருக்கோம், நாம கூட முதல்ல பார்க்கடல்ல தான் இருந்தோம். சத்தியுகா திரேதாயுகம் பார்க்கடல், அங்கேதான் இருந்தோம். அதற்கு பிறகு விஷக்கடல்ல வந்து மாட்டிக்கிட்டோம்.
सिर सागर व विसागर कोई है नहीं, परंतु पावन थे फिर माया रावण ने पतित बनाया। अब फिर बाबा पावन बनाने आए हैं. பார்க்கடல் விஷக்கடல்னு தனியா கடல்லாம் எதுவும் இல்லை. ஆனா நாம தான் தூய்மையான ஆத்மாக்களாக இருந்தோம். அதற்கப்புறம் மாயா ராவணனால பதீத்தமாக ஆகிட்டோம். இப்போ பாபா வந்திருக்கின்றார் தூய்மையாக ஆக்குவதற்காக. गीत में भी कहते हैं आखिर वो दिन आया आज. भक्ति मार्ग में तुमको कोई ये आश नहीं थी कि हम स्वर्ग के मालिक बने. பாடல் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பாடல் கேட்டோம்? அந்த கடைசி நாளும் இன்று வந்தது. எல்லா சீத்தைகளும் அனைத்து பக்தர்களும் பகவான அடைவதற்கான நாள் வந்து விட்டது. பாபா கூட நிறைய கீதை கூட நிறைய முறை படிச்சிருக்கிறாரு. பாபா சொல்றார், பக்தி மார்க்கத்துல உங்களுக்கு எந்த விதமான ஆசைகளும் கிடையாது. நான் ஸ்வர்க்கத்துக்கு எஜமான் ஆகுவேன் என்ற ஆசை கூட நமக்கு இருந்தது கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் நமக்கு புத்தியில கூட கிடையாது, எப்போ பக்தனா இருக்கிற வரைக்கும். பாபா நிறைய முறை கீதை படிச்சுட்டு இருந்தார், கேட்டாரு. परंतु ये आश नहीं थी हम राजयोग से नर से नारायण बनेंगे, तो अनायास की बाबा ने आकर प्रवेश किया. ஷாக்கார பாபா கூட பாருங்க, எவ்வளோ முறை கீதை படிச்சிருக்கிறாரு, கீதை கேட்டிருக்கிறார். ஆனா அவருக்கும் இந்த விருப்பமோ ஆசைகளோ இருந்தது கிடையாது. நான் ராஜயோகத்தை படித்து நரன்லேருந்து நாராயணன் ஆகுவேன் என்ற ஆசை ஷாக்கார பாபாவுக்கு இருந்ததில்ல. ஆனா திடீர்னு பாபா வந்து பிரவேசமாக ஆகிட்டார். बाबा कहते हैं मैं अब तुम्हारी स्वर्ग की आशा पूर्ण करने आया हूँ. अब स्वर्ग में चलने की आशा बुद्धि में धारण करो. பாபா சொல்றார், நான் உங்களுடைய ஸ்வர்க்கத்தினுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக வந்திருக்கின்றேன். இப்போ ஸ்வர்கா போகணும் என்ற ஆசைய உங்களுடைய புத்தியில கொண்டு வாங்க. ஸ்வர்க்கத்தினுடைய படைப்பாளர் யாரு? நம்முடைய பாபா, நம்முடைய அப்பா. நமக்காகத்தான் स्वर्गத்தை படைத்து கொண்டிருக்கின்றார். वो बहुत सहज रीति बैठ समझाते हैं. हाँ, काम महाशत्रु हैं, ये तो सन्यासी भी कहते हैं, इसलिए घर बार छोड़ देते हैं. பாபா நமக்கு ரொம்ப எளிமையான முறையில புரிய வைக்கின்றார். காமம் மிக பெரிய எதிரி. சன்னியாசிகளும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க, காமம் மிக பெரிய எதிரின். அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்க, வீடு வாசல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. वो तो ही एक दो की बात है, उनका निवृत्ति मार्ग का पाठ ड्रामा में है तो वो भी भक्त हैं. ஆனா சன்னியாசிகள் ஒருத்தர் ரெண்டு பேருக்கான விஷயம். துறவர மார்க்கம் அவங்களுடைய பாட்டு துறவர மார்க்கத்துல இருக்கு. ஆனாலும் கூட அவர்களும் பக்தர்கள் தான். गॉड फादर कहते हैं लेकिन वो कौन है ये नहीं जानते. फिर कहते हैं बज राधे गोविंद, किसको बजे? கிருஷ்ண கா நாம் ஃபிர் கோவிந்த் ரக் தியா. காட் ஃபாதர்னு சொல்றாங்க, ஆனா அவர் யார், எப்பேற்பட்டவர்னு தெரிஞ்சுக்கல. அடுத்து சொல்றாங்க ராதா கோவிந்தா இப்படிலாம் புகழ் பாடுறாங்க, பஜன் பண்றாங்க. ஆனா கிருஷ்ணருடைய பேரை கோவிந்தன்னு வச்சிருக்கிறாங்க. जो सुना वो लिख दिया, भला गोविंद किसको कहे? गुरुओं को चराने वाला, मुरली सुनाने वाला तो एक बाबा ही है. हे भी ஹியூமன் கவு கி பாத் ஹே. என்னெல்லாம் பேர் கேட்டாங்களோ அதெல்லாம் சொல்லிட்டாங்க, எழுதிட்டாங்க. பாபா சொல்றார், கோவிந்தன் யாரு சொல்லப்படுது? கௌனா பசுக்கள். பசுக்களை மேய்க்கக்கூடியவர், அந்த புல்லாங்குழலினுடைய இசை இசைக்கக்கூடியவர் ஒரே ஒரு பாபா தான். பசுக்களை மேய்க்கக்கூடியவர், புல்லாங்குழலினுடைய குழலோசைய இசைக்கக்கூடியவர் ஒரு பாபா தான். ஆனா இங்க பசுக்கள் என்பது மனித பசுக்களுக்கான விஷயம். ஆகே தும்பி குச் நஹி சமஜ்தே தே. நமக்கு இதெல்லாம் முதல்ல தெரியாது. கோவிந்தன் அப்படின்னா பசுக்களை மேய்க்கக்கூடியவர். பசுக்கள் அப்படின்னா மனித பசுக்கள், ஆத்மாக்கள் பரமாத்மாவுக்கு பசுக்கள். அவர் நமக்கு ஞானங்கிற புல் போடுறார். அதனால கோவிந்தன் யாரு? சிவ பாபா. இப்போ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. பாபா ஞானம்ங்கிற குழலோசை மூலமா நம் பசுக்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ பாபா நமக்கு வந்து ஸ்ரீமத் கொடுத்துட்டு இருக்கிறார். மாயா ராவன் குமத் தேத்தே ஹே, பாபா சுமத் தேத்தே ஹே. சுமத் ஹே சிவ பாபா கி, குமத் ஹே ராவன் கி. மாயா ராவணனால கெட்ட வழிகள் தான் கிடைக்கின்றது.
பாபா சுகமான வழியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். சுமத் அதாவது சுகத்திற்கான வழி என்பது ஸ்ரீமத், கெட்ட வழி என்பது ராவணனுடையது, மாயாவினுடையது. सुमत माना श्रीमत, कुमत माना झूठी मत। अभी तुम कॉन्ट्रास्ट को जानते हो, हम झूठ मत पर थे, स्वर्ग की आशा तो थी नहीं। இப்போ சுமத் ஸ்ரீமத் என்று சொல்லப்படுது, குமத் அப்படின்னா கெட்ட வழின்னு சொல்லப்படுது. இப்போ ஸ்ரீமத் நல்ல வழிக்கும் கெட்ட வழிக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியும். நாம கூட முதல்ல பொய்யான வழிப்படி தான் நடந்துட்டு இருந்தோம். அப்போ நமக்கு ஸ்வர்கா போகணும், தேவதா ஆகணும், அந்த மாதிரியான ஆசைகள்லாம் கிடையாது. अभी बाबा ने नई आशा प्रकट की है, वहाँ कोई अप्राप्त वस्तु होती नहीं जिसके लिए माता मारना पड़े। பாபா இப்போ நமக்கு புது ஆசை என்ன பண்ணிட்டார், உருவாக்கிட்டாரு. அங்கே அப்பிராப்தி என்ற எந்த ஒரு பொருளும் கிடையாது, இல்லை என்பதே கிடையாது. எந்த ஒரு பொருள் விஷயங்களுக்காகவும் நாம் அங்கே போய் ரொம்ப உழைக்க வேண்டியதும் கிடையாது. அப்போ இது ஒரு புது ஆசை தானே. என்னுடைய ராஜ்யத்தில் பிராப்தியில் இல்லை என்பதே இல்லாமல் இருக்கணும், எல்லா விதமான வஸ்துக்கள் வைபவங்கள் நிறைஞ்சதாக இருக்கணுங்கிற ஆசை நமக்கு இப்போ சங்கம் யுகத்தில் பாபா கிடைச்சதுக்கு பிறகு பாபா மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. पल पुरुषार्थ अनुसार करते हो। बाबा तो नंबर 1 मत देते हैं ना, कहते हैं ये तो ऐसा है जो ब्रह्मा भी उतर आए तो भी उनकी मत नहीं लेंगे, ये पिछाड़ की महिमा है, तुम्हारी महिमा पिछाड़ में गाई जाएगी। பாபா சொல்றார், இந்த ஸ்வர்க்கத்தினுடைய பிராப்திகள் நம்பர் வார் முயற்சியினுடைய அனுசாரமாகத்தான் நம்ம அடைஞ்சிட்டு இருக்கிறோம். பாபா நம்பர் 1 வழி காட்டிட்டு இருக்கிறார் இல்லையா. சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லுவாங்க பிரம்மாவே மேலேருந்து கீழே வந்தாலும் அவர் சொல்றதுபடி நடக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பக்தியில பிரம்மாவே இறங்கி வந்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கடைசி நேரத்திற்கான விஷயம். जब तुम संपूर्ण बन जाएंगे तब वाह वाह निकलेंगे, अभी तो चढ़ते गिरते रखते हैं। எப்போ நாம சம்பூர்ணமாக ஆகிடுறோம் அப்போ ஆஹா ஆஹான்னு தான் ஏற்படும். ஆனால் இப்போ வரைக்கும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன், ஏறி இறங்கிட்டு தான் இருப்போம். अभी अभी खुशी में नाचते हैं, अभी अभी मुर्दा बन पड़ते हैं, माया भिन्न भिन्न प्रकार से टोकर मार देती हैं। இப்போ குஷியில் டான்ஸ் ஆடுறது, அப்புறம் பார்த்தா என்ன ஆயிடுறது, பாபா சொல்கிற டெட் பாடி போல் ஆயிடுறது, நடைப்பிணம் போல் நடந்துட்டு இருக்கிறது. அந்த மாதிரி நம்முடைய சூழ்நிலைகளில் மாற்றம் ஏற்ற இறக்கம் என்பது இருக்கிறது. ஆனால் எப்போ சம்பூர்ணமாகிடுறோம் அப்போ எப்பொழுதுமே குஷியில் டான்ஸ் ஆடிட்டே இருப்போம், ஆஹா ஆஹா என்பது ஏற்படும். மாயாவும் பலவிதமாக ஏதாவது ஏமாற்றத்தை கொடுத்துடுறது. கஹான கஹா சூத் மூஞ்சா தேத்தி ஹே, जो श्रीमत को छोड़ रावण की मत पर चल पड़ते हैं, फिर चिल्लाते रखते हैं। எங்கேயாவது போய் குழந்தைங்க என்ன பண்ணிக்கிறாங்களாம், ராவணன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதாவது ஸ்ரீமத்தை விடுற காரணத்தினால தான் ராவணனுடைய வழியில போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு வழியை விட்டனால இன்னொரு வழியை பிடிச்சிக்கிறாங்க, அதுக்கப்புறம் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. பாபா कहते हैं कदम कदम पर सावधानी लेते रहो, श्रीमत पर चलने में ही तुम्हारा कल्याण है। பாபா சொல்றார், ஒவ்வொரு அடியும் பாபாட்டந்து எச்சரிக்கை, டைரக்ஷன்ஸ் கேட்டுக்கங்க, எச்சரிக்கையாக எடுத்து வைங்க. ஒவ்வொரு அடியும் எச்சரிக்கையின்படி எடுத்து வைக்கணும். ஸ்ரீமத் படி நடப்பதில் தான் உங்களுக்கு நன்மை இருக்கின்றது. तुम्हारे अंदर बाबा ने ही आशा प्रकट की है ना कि श्रीमत पर चलने से लक्ष्मी नारायण जैसा बनेंगे। பாபா சொல்றாங்க, உங்களுக்குள்ள பாபா தான் இந்த ஆசையை உருவாக்கி இருக்கிறார். என்ன ஆசை? லக்ஷ்மி நாராயண் ஆகணும், தேவதா ஆகணும், ஸ்வர்கா போகணும். அப்போ ஸ்ரீமத் படி நடந்தால் தானே லக்ஷ்மி நாராயண் போல ஆக முடியும். ஜெய்சே ஏ பிரம்மா பன்தே ஹே ஐசே ததத்துவம், ஏ பாத் பூலோ மத். இப்படி பாருங்க, பிரம்மா ஆகிட்டார் இல்லையா, அவர் எப்படி ஆனார்? நான் தான் ஆகியிருந்தேன், நான் தான் ஆக போறேன். இந்த விஷயத்துல அவருக்கு உறுதி இருந்தது. நானே அது, அதுவே நான். இந்த விஷயத்தை குழந்தைகளும் மறக்க கூடாது. परंतु माया ऐसी है जो श्रीमत लेने का चांस ही नहीं देते हैं, कहाँ न कहाँ उल्टा काम करा देती हैं. ஆனா மாயா அப்படி வருது,
ஸ்ரீமத் படி நடப்பதற்கு வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டேங்குது. ஏதாவது ஸ்ரீமத்தை விடுபட வச்சிடுறது, காரணங்களை உருவாக்கி ஏதாவது தலைகீழான காரியங்கள்லாம் செய்ய வச்சிடுறது. करके फिर पीछे आकर कहेंगे बाबा हम ये काम कर बैठे, टाइम नहीं मिला जो राय लेवे, अब क्या करें, माया ने तुमको तटपट मारा, इसमें बाबा क्या करेंगे. பாபா சொல்றார், இப்போ மாயா அப்படி வந்துடுது, ஸ்ரீமத்தை பாபாட்ட கேட்கறது கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்குது, ஏதாவது தலைகளான கர்மா செய்ய வச்சிடுறது. அப்புறம் பின்னாடி நீங்க சொல்லுவீங்க, பாபா நான் இந்த வேலையிலேயே உட்காந்துட்டேன் பாபா, எனக்கு நேரமே கிடைக்கல, உங்ககிட்ட என்ன செய்யலாம் எப்படி செய்யலான்னு வழிமுறைகள் கேட்டுப்பதற்கான டைமே கிடைக்கல பாபா அப்படின்னு சொல்லுவாங்களாம். பாபா சொல்ற பின்னாடி சொல்லுவீங்க, இப்போ மாயா அப்படி உல்டா கர்மா செய்ய வச்சிடுறது, பாபாட்ட எந்த வழிமுறைகளையும் டைரக்ஷன்ஸையும் கேட்க விட மாட்டேங்குது. பாபா சொல்றாரு, என்ன பண்றது, மாயா உங்களை அப்படி அற கொடுத்துருச்சு, அந்த அளவுக்கு அடிச்சிருச்சு, இதுல பாபா கூட என்ன பண்ண முடியும். ஹர் பாத் மே கதம் கதம் பர் படி சாவதானி சாஹியே, ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு அடியிலையும் ரொம்ப எச்சரிக்கையாக எடுத்து வைக்கணும். सन्यासी कभी नहीं कहेंगे स्त्री पुरुष इकट्ठे रह पवित्र रख सकते हैं, इसमें युक्तियां बहुत हैं, ब्रह्मा कुमार कुमारी कहलाना कितनी बड़ी युक्ति है. சன்னியாசிகள் ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் இணைந்திருந்து பவித்திரமாக இருக்க முடியும் என்று சன்னியாசிகள் சொல்ல மாட்டாங்க. இதுல நிறைய யுக்திகள் இருக்கிறது. தன்னை தானே நான் பிரம்மா குமார் பிரம்மா குமாரி என்று சொல்வது கூட ரொம்ப பெரிய ஒரு யுக்தி தூய்மையாக வாழ்வதற்கு. तुम बच्चे ब्राह्मण ब्राह्मणिया बनते तो कहाँ कुल को कलंक नहीं लगाना, भाई बहन का नाता कभी उल्टा नहीं होता. குழந்தைகள் பிராமணன் பிராமணியாக ஆகிட்டீங்க, ஒருபோதும் தன்னுடைய குலத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. பிரம்மா குமார் குமாரிகள் என்றாலே சகோதரன் சகோதரி, இந்த ஒரு சம்பந்தத்தை ஒருபோதும் தலைகீழாக மாற்றிவிடக்கூடாது. லா நஹி ஜோ பஹன் பாई आपस में शादी करें, यहाँ तो सब भाई बहन हो जाते हैं. इस पर वो लोग हंसते हैं कि फिर कहाँ का रिवाज है, ये तो है ही नई बात, ऐसा राय कभी कोई दे नहीं सकते. சட்டம் விதி என்பதே கிடையாது சகோதரன் சகோதரி தனக்குள் திருமணம் செய்து கொள்வது என்பது. இங்கு அனைவருமே சகோதரன் சகோதரிகள். ஆனா உலகத்துல இருக்கவங்க இதை கேட்கும் போது சிரிப்பாங்க, என்ன ஒரு புது பழக்கத்தை இவங்க உருவாக்கி இருக்காங்க. பாபா சொல்றார், இங்கே புது விஷயம்தான் இது. ऐसा राय कभी कोई दे नहीं सकते, कोई पूछे तुम बीके हो तो भाई बहन हो गए, तो बुद्धि में बिठाना है क्योंकि सबकी बुद्धि का ताला बंद है. பாபா சொல்றார், இந்த மாதிரி ஒரு புது வழி, தூய்மையாக இருப்பதற்கான ஒரு புது வழிய வேற யாராலையும் கொடுக்க முடியாது. உலகத்துல சொல்லுவாங்க, யாராவது கேட்பாங்க, என்ன பிகேயா, அப்போ நீங்க சகோதரன் சகோதரி ஆயிட்டீங்களே என்று சொல்லுவாங்க. பாபா சொல்றார், குழந்தைகள் தன்னுடைய புத்தியில இந்த விஷயத்தை வச்சுக்கணும். அனைவருடைய புத்தியினுடைய பூட்டும் பூட்டப்பட்டிருக்கிறது. பத்தர் புத்தி ஹே தோ தும்கோ உன்கி புத்தி கா தாலா கோல்னா சாஹியே. யாரு கல்புத்தி உடையவங்களாக இருக்கிறாங்க அவங்களுடைய புத்தியினுடைய பூட்டை நாம திறக்கணும். डेर के डेर सेंटर्स हैं, उनमें सभी अपने को ब्रह्मा कुमार कुमारी कहलाते तो भाई बहन ठहरे ना. எவ்வளோ சென்டர்ஸ் இருக்கு பாபாவுடைய சென்டர்ஸ். அங்க வரக்கூடிய அனைவருமே தன்னை பிரம்மா குமார் குமாரிகள்னு சொல்றாங்கன்னா அப்போ சகோதரன் சகோதரிகள் தானே. वो क्रिमिनल असॉल्ट कर नहीं सकते, इम्पॉसिबल है, ये तो नई रचना है ईश्वर की. இப்போ சகோதரன் சகோதரி என்று இருக்கும் பொழுது ஒருபோதும் கெட்ட பார்வைகள் என்பது ஏற்படவே முடியாது, அசம்பவம். பாபாவுடைய ஈஸ்வரனுடைய புது படைப்பு இது. ஆகையினாலதான் நாம் அவருடைய குழந்தைகள் சகோதரன் சகோதரியாக இருக்கிறோம். वो तो कहते हैं गीता में तो कभी सुना नहीं, बाबा कहते हैं ये तो मैं तुमको सिखलाता हूँ, फिर तो न शिव बाबा होगा न बीके होंगे, ये ज्ञान प्रायलोप हो जाएगा.
சொல்லுவாங்க, கீதையில கூட நாங்க ஒருபோதும் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பாபா சொல்றார், நான் உங்களுக்கு இப்பொழுது வந்து தான் சொல்லி கொடுக்குறேன். இந்த நேரம் சிவபாபா இருக்கார், பிரம்மா மூலமாக இந்த ஞானம் நமக்கு கொடுக்கப்படுது. அதற்கு பிறகு சிவபாபாவும் இருக்க மாட்டார், பிரம்மா பாபாவும் இருக்க மாட்டார், பிகேஸும் இருக்க மாட்டோம். फिर कहाँ सुन सकेंगे? அப்போ இந்த நேரத்திற்கான விஷயம் இந்த நேரத்துல மட்டும்தான் நடக்குதுங்கிறப்போ வேற எப்போ போய் நம்ம கேட்க முடியும்? வேற முன்னாடி இதற்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கவே முடியாது. अभी मैं तुमको राजयुग सिखला रहा हूँ. जबकि राजधानी की स्थापना पूरी हो जाएगी तो फिर ये सब कलास हो जाएगा. பாபா சொல்றார், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றேன். எப்பொழுது ராஜ்யத்தினுடைய ஸ்தாபனை முழுமையடைந்து விடுகின்றது, அப்பொழுது இந்த உலகத்துல இருக்க எல்லாமே அழிஞ்சு போயிடும். पांडवों की राजधानी स्थापन की ये भी शास्त्रों में नहीं है. देवताएं तो थे पावन दुनिया के मालिक. பாண்டவர்கள் ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணாங்கங்கிற விஷயம் சாஸ்திரங்கள்ல கூட கிடையாது. தேவதைகள் இருந்தாங்க, தூய்மையான உலகத்தினுடைய எஜமானர்களாக. इनों के फिर आपस में लड़ाई कैसे लग सकते हैं? स्वर्ग में नरक में लड़ाई करेंगे क्या? अच्छा, भला असुरों और देवताओं की लड़ाई कैसे लगी? जरूर संगम होना चाहिए. பாபா சொல்றார், அப்போ தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் எப்படி சண்டை நடந்திருக்க முடியும்? தேவதைகள் இருந்தது ஸ்வர்க்கத்துல, அசுரர்களா இருப்பது நரகத்துல. இப்போ ரெண்டு பேரும் எப்படி சண்டை போட முடியும்? ஒருவேளை அசுரர்கள் மற்றும் தேவதைகளுடைய யுத்தம் நடந்தது அப்படின்னா அப்போ சங்கமம் ரெண்டும் சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கணும். वो अपना लश्कर ले आकर लड़ाई करें, किसाब ही नहीं बैठता. जहाँ असुर हैं वहाँ देवता कोई ही नहीं, जहाँ देवता है वहाँ असुर नहीं. फिर लड़ाई कैसे लग सकती है? சொல்லியிருக்கிறாங்க, தேவர்களும் அசுரர்களும் தன்னுடைய ஆயுதங்களை எடுத்து வந்து யுத்தம் பண்ணாங்க. ஆனா நாடகம் எப்படி இருக்கிறது? எப்போ அசுரர்கள் இருக்கிறாங்க அப்போ தேவதைகள் யாரும் கிடையாது. எங்கே தேவதைகள் இருப்பாங்களோ அங்கே அசுரர்கள் ஒருவருமே இருக்க முடியாது. பிறகு எப்படி யுத்தம் நடந்திருக்க முடியும்? கௌரவோं पांडवों की लड़ाई भी लग न सकते. जो श्रीमत पर चलते वो कभी किसको लड़ाएंगे कैसे? லடானே வாலா ஹே மனுஷியன். கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் இருவருக்குமான யுத்தம் ஏற்படவே முடியாது. யார் ஸ்ரீமத் படி பாபாவுடைய சிரேஷ்டமான கட்டளைகள் படி நடக்கக்கூடியவங்க, அவங்க ஒருபோதும் யாரு கூடவும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. எப்படி சண்டை போடுவாங்க? பாபாவுடைய ஸ்ரீமத் யுத்தத்திற்கானது கிடையாது. சண்டை போடக்கூடியவங்க மனிதர்கள். बाबा लड़ने व जुआ खेलने की छुट्टी नहीं दे सकते. पांडवों कोई मूर्ख थोड़े ही थे जो जुआ खेलेंगे व आपस में लड़ेंगे. பாபா சண்டை போட்டுக்கொள்வதற்கோ இல்ல சூதாட்டம் விளையாடுவதற்கோ அனுமதி கொடுக்க முடியாது. பாண்டவர்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது, அவங்க சூதாட்டத்தின் மூலமா இழந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க என்று இருப்பதற்கு பாண்டவர்கள் முட்டாள் கிடையாது. बाबा ने समझाया है कि बाबा का रुद्र ज्ञान यज्ञ है. अबलाओं पर अत्याचार बहुत होते हैं, विष के लिए कितना तंग करते हैं. பாபா புரிய வைக்கின்றார், பாபா ருத்ர ஞான யஜ்யத்தை படைத்திருக்கின்றார். பெண்கள் மேல எவ்வளோ கொடுமைகள் ஏற்படுது, விஷத்திற்காக எவ்வளோ தொந்தரவுகள் கொடுக்கறாங்க. बोलो भगवान कहते हैं काम महाशत्रु, इस पर विजय पाने से ही तुम स्वर्ग में आ जाएंगे. சொல்லுங்க, பகவான் சொல்றார், காமம் மிகப்பெரிய எதிரி, இதன் மீது வெற்றி அடைவதால் தான் स्वर्गத்திற்கு வர முடியும். ऐसे ऐसे समझाने से बहुत जीत भी पाते हैं, फिर उनको देवी कब पूछते हैं मदद भी मिलती है. எந்த பெண்கள் யார் அப்படி சொல்றாங்க, மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க, வெற்றியும் கூட அடைஞ்சிடுறாங்க. அதற்கப்புறம் அந்த பெண்களை தேவின்னு சொல்லிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய உதவிகள் கூட கிடைக்குது, நிறைய தாய்மார்கள் இத அனுபவம் பண்றாங்க. मनुष्य तो सुनकर डर जाते हैं कि स्त्री पुरुष इकट्ठे रखते पवित्र रहे, ये हो नहीं सकता. कहते जरूर कुछ जादू है.
ऐसा सत्य सत्संग में कभी नहीं जाना. புதுசா யாராவது மனிதர்கள் கேட்டு இதை பயந்து போயிடுறாங்க. புதிதா கேட்கறவங்களுக்கு பயம் வந்துடுது. கணவன் மனைவி இருவரும் இணைந்திருந்து பவித்திரமாக இருப்பது என்பது நடக்க முடியாத காரியம்னு சொல்றாங்க. இல்லைன்னா ஏதாவது இங்கே மந்திரம் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சத்சங்கங்களுக்கு போக வேணான்னு சொல்லுவாங்க. शुरू में बच्चियां बागी तो वो नाम हो गया, बट्टी जो बनी तो जरूर बागे होंगे ना. யஜ்யத்தினுடைய ஆரம்பத்துல குழந்தைகள் தாய்மார்கள்லாம் பாபா கிட்ட ஓடி வந்தாங்க. அப்ப என்ன சொல்லிட்டாங்க, இங்க ஏதோ மந்திரம் போடுறாங்க போல, தாதா கிட்ட போகாதீங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆரம்பத்துல பட்டி உருவாக்கப்பட்டது, ஆகையினால எல்லாம் ஓடி வந்தாங்க இல்லையா. बांदेलियों को बहुत राय मिलती हैं, इसमें बहादुरी भी चाहिए. गरीब तो समझेंगे कोई हज़ा नहीं. பந்தனத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பாபா வழிமுறைகள் சொல்லி கொடுக்குறாரு. இதில் நிறைய புத்திசாலித்தனமும் வேணும். ஏழைகள் புரிஞ்சுக்குவாங்க, அதில் ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுல. इसके कारण हम स्वर्ग में राजाई क्यों गवाएं, ये घर से निकाल देंगे. अच्छा हम जाकर बर्तन मांजेंगे, झाड़ू लगाएंगे. बड़े घर वाले तो ऐसे छोड़ नहीं सकते. பாபா சொல்றாரு, ஏழைகள்லாம் என்ன பண்றாங்க, புரிஞ்சுக்கிறாங்க நம்ம தூய்மையான வாழ்க்கை வாழணும். அப்போ தூய்மைக்காக வரக்கூடிய பிரச்சனைகளால நாம ஏன் ஸ்வர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை இழக்கணும். வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க. வெளியில போயிட்டு பாத்திரம் விளக்கி கூட்டி பெருக்கிட்டாது என்ன பண்ணிடலாம், இருந்துடலாம். ஆனா நம்முடைய ஸ்வர்க்க ராஜ்யத்தை நம்ம எந்த காரணத்தினாலும் இழக்க கூடாதுன்னு எத்தனையோ பந்தனத்துல இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா பெரிய பெரிய வீட்டை சேர்ந்தவங்க அப்படி விட்டுட்டு வர முடியாது. शुरू में तो बच्चियों का पाठ था, गरीबों के लिए बहुत सहज है. ஆரம்ப காலத்துல குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகள், கன்னியாஸ், மாதாஸ்க்கு நிறைய பாட்டு இருந்தது. ஏழைகளுக்கு ரொம்ப சஹஜமா இருந்தது. பாபா कहते हैं, बाबा के पास आएंगे तो पहले झाड़ू आदि लगाना, सब कुछ करना पड़ेगा. माया के तूफान भी जोर से आएंगे, बच्चे याद पड़ेंगे, इसलिए खबरदारी चाहिए. பாபா கூட சொல்லிடுவாராம், பாபா கிட்ட வர்றீங்கன்னா முதல்ல எல்லா விதமான வேலைகளும் பண்ணணும், பாபா வீட்டெலாம் சுத்தம் பண்ணணும், எல்லாமே செய்யணும். மாயாவுனுடைய புயல் கூட ரொம்ப ஜோரா வரும். வீட்டிலேருந்து விட்டுட்டு வந்தாச்சுன்னா அப்புறம் குழந்தைங்க ஞாபகம் வரும், அந்தந்த நினைவுகள் வரும். ஆகையினால எச்சரிக்கையாக இருங்க. पहले नष्टो मुहा बनो तब है बात. शिव बाबा को मत देनी पड़ती है. பாபா சொல்றார், பாபா கிட்ட வரணும்னா முதல்ல நஷ்ட மோகாவாக ஆகுங்க. ஷிவ் பாபா இந்த மாதிரியான சில வழிமுறைகள் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. ज्ञान मिला है, कपड़ा कैसे भी पहनो, कर्जा नहीं. बाबा तुम्हें नाइनों पर पिटाकर स्वर्ग में ले चलते हैं. साजन पिछाड़ी सजनी जाती है तो मटके में ज्योति जगाते हैं. பாபாவோட ஞானம் கிடைச்சிருச்சுல, மற்றபடி நீங்க ஆடை அணிகலன்கள் எப்படி வேணாலும் உடுத்திக்கங்க, எந்த விதமான விஷயமும் கிடையாது. ஆனா பாபா குழந்தைகளை பாபா சொல்றார், நான் உங்களை கண்ணுக்குள் அமர வைத்து ஸ்வர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுவேன். நாயகன் முன்னாடி போறார்னா நாயகி பின்னாடி வருவாங்க. அப்போ எப்போ நாயகி பின்னாடி வர்றாங்களோ அவங்க தலைமையில பானையில ஒரு விளக்கேத்தி வச்சு கூட்டிட்டு போவாங்களாம். बाबा आते ही हैं सबको गुलगुल बनाकर ले जाने. प्यार तो सभी बनेंगे, प्योर तो सभी बनेंगे. पापों का बोझ सिर पर है तो किताब किताब अंत में चुक्त कर जाना है. பாபா வந்திருக்கின்றார் அனைவருமே மலர்களாக ஆக்கி அழைச்சிட்டு போறதுக்காக. அனைவரும் தூய்மையாக ஆகிடுவீங்க. பாவத்தினுடைய சுமைகள் தலைமேல இருக்கிறது. கணக்கு வழக்குகளை எல்லாரும் முடிச்சுதான் ஆகணும். इसलिए तुम याद में रहने की इतनी मेहनत करते हो, जो नहीं करते हैं वो ऐसे ही थोड़ी मुक्ति में जाएंगे. ஆகையால் பாபா சொல்றார், நினைவில் இருப்பதற்கு நிறைய கடினமான முயற்சி தேவை. யார் முயற்சி செய்யல, அப்படியே முயற்சியே செய்யாம எப்படி நம்ம போக முடியும். பாபா சொல்றார், கடைசி நேரம் कयामत के समय खूब सजा खाकर फिर मुक्ति में चले जाएंगे.
கடின முயற்சி இப்போ நம்ம பாபா நினைக்கிறதுக்கான கடின முயற்சி செய்கிறோன்னா நேரம் மேலே போயிடலாம். ஆனால் ஒன்றுமே செய்யாதவங்க அப்படியே போயிட முடியுமா? கிடையாது. கடைசி நேரத்தில் நல்லா தண்டனையை அனுபவித்த பிறகுதான் அந்த ஆத்மாக்கள் முக்தி தாமம் போவாங்க. आत्मा का तो स्वधर्म है साइलेंस, हम अशरीरी हो बैठे हैं. ஆத்மாவுடைய சுய தர்மம் அமைதி. நாம் அஷரீரியாக அமர்ந்திருக்கின்றோம். इन कर्मेंद्रियों से काम नहीं लेते, चुप हो बैठ जाते, परंतु कब तक? आखिर इन कर्म तो करना है ना. பாபா சொல்றார், நான் அஷரீரி ஆயிட்டு உட்கார்ந்துருக்கேன், நம்ம ஒன்றும் செய்யாம இருக்க முடியாது. இந்த கர்மேந்திரியங்களால எந்த காரியத்தை செய்யாம அமைதியா உட்காந்துறோம்னா எவ்வளோ நாளைக்கு தான் உட்கார முடியும்? கடைசி நேரத்துல கர்மா செய்து தானே ஆகணும். ஆனா சாது சன்னியாசிகளுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. ஆத்மாவனுடைய ஸ்வதர்மம் சைலன்ஸ், அமைதி என்று. அதனால சன்னியாசிகள் என்ன பண்றாங்களா? அமைதியை தேடி வனாந்தரங்கள்லாம் ஓடுறாங்க. பாபா சொல்றார், அமைதி உங்களுடைய கழுத்தின் மாலையாக இருக்கின்றது. फिर हम जंगल में क्यों जाएं? हम कर्म योगी हैं. அப்போ நம்முடைய கழுத்தின் மாலையாகவே சாந்தி, அமைதி இருக்கிறது. நம்முடைய உண்மையான தர்மமே அமைதிதான் என்று இருக்கும் பொழுது நாம ஏன் காட்டுக்கு போகணும்? நாம கர்ம யோகிகள். பாபா कहते हैं, मुझे याद करो तो विक्रम विनाश होंगे, फिर स्वर्ग को याद करो. 63 जन्म भक्ति की गमसान ने हैरान कर दिया, अभी तुमको सब हंगामों से छुड़ा दिया है. பாபா சொல்றார், என் ஒருத்தரை நினைவு பண்ணுங்க, விக்ரமங்கள் அழிஞ்சு போயிடும். பிறகு ஸ்வர்க்கத்தை நினைவு பண்ணுங்க. 63 ஜென்மா பக்தியில போயிட்டு நல்ல குழப்பத்துல வந்துட்டீங்க. பாபா இப்ப கிடைச்சிட்டார். அனைத்து விதமான குழப்பங்கள், ஏமாற்றங்கள் எல்லாத்துல இருந்து பாபா விடுபட வச்சிட்டார். बाबा के डायरेक्शन मिलते हैं कि अब अशरीरी बनो, क्योंकि तुमको मेरे पास आना है. பாபாட்டந்து டைரக்ஷன் கிடைக்கிறது. குழந்தைகளே, இப்பொழுது அஷரீரி ஆகுங்கள், ஏனென்றால் நீங்கள் என்னுடன் வர வேண்டும். फिर तुमको स्वर्ग में भेज दूंगा, इसमें हंगामे की कोई बात ही नहीं. பிறகு உங்களை நான் ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிடுவேன், இதுல குழப்பத்திற்கான எந்த விஷயமும் கிடையாது. भक्ति मार्ग में तुमने थके खाए, सो तो फिर भी खाने पड़ेंगे. सबको पुनर्जन्म लेते लेते तमो प्रधान बनना ही है. अच्छा, பக்தி மார்க்கத்துல நிறைய ஏமாந்தாச்சு, நிறைய அலைஞ்சாச்சு. பாபா சொல்றார், ஆனாலும் கூட திரும்ப அடுத்த கல்பா செய்துதான் ஆகணும். அனைத்து ஆத்மாக்களுமே புனர்ஜென்மா எடுத்தெடுத்து ஜென்ம மரணத்துல வந்து தமோ பிரதான் ஆகித்தான் தீரணும். अच्छा, நல்லது. मीठे मीठे सिकलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. धारणेக்காக मुख्यமான सारम. कदम कदम पर बड़ी सावधानी से चलना है, श्रीमत पर मूंझना नहीं है. ஒவ்வொரு அடியும் மிகவும் எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டும். ஸ்ரீமத்தில் குழப்பத்தில் வரக்கூடாது. ஒருபோதும் குலத்திற்கு களங்கத்தை உருவாக்க கூடாது. செகண்ட் பாயிண்ட், बाबा के पास जाने के लिए पुराने सब किताब किताब चुक्त करने हैं. பாபாவுடன் செல்வதற்காக பழைய அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும். அஷரீரி बनने का पूरा अभ्यास करना है. அஷரீரி ஆகுவதற்கான முழுமையான பயிற்சி செய்ய வேண்டும். वरदान, बाबा की समीपता के अनुभव द्वारा स्वप्न में भी विजय बनने वाले समान साथी भव. வரதானம், பாபாவுடைய நெருக்கத்தின் அனுபவத்தின் மூலமாக கனவிலும் கூட வெற்றியடையக்கூடிய பாபாவிற்கு சமமானவர், साथियाह तुणयानवर आहुंगल. भक्ति मार्ग में समीप रहने के लिए सत्संग का महत्व बताते हैं. संग अर्थात समीप वही रख सकता है जो समान है. பக்தி மார்க்கத்துல பகவானுடைய நெருக்கத்துல இருப்பதற்காக சத்சங்கத்தினுடைய மகத்துவத்தை சொல்லுவாங்களாம்.
சங்க் அப்படின்னாலே தொடர்பு, தொடர்பு அப்படின்னாலே நெருக்கம். இப்போ நெருக்கமாக யார் இருக்க முடியும்? யார் சமமாக இருக்காங்க அவங்க தான் நெருக்கமான தொடர்பில் இருப்பாங்க. जो संकल्प में भी सदा साथ रखते हैं वो इतने विजयी होते हैं जो संकल्प में तो क्या लेकिन स्वप्न मात्र भी माया वार नहीं कर सकती. யார் எண்ணங்களாலும் சதா பாபா கூடவே இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும். சங்கல்பா என்ன, கனவுல கூட மாயா தோல்வி அடையவே வைக்க முடியாது. மாயா யுத்தம் கூட பண்ண வராது. சதா மாயாஜித் அர்த்தாத் சதா பாபா கே சமிக் சங்க் மே ரஹனே வாலே. சதா மாயாவை வென்றவர் என்றால் சதா பாபாவுடைய நெருக்கமான தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள். कोई की ताकत नहीं जो बाबा के संग से अलग कर सके. யாருக்குமே அந்த அளவுக்கு ஒரு சக்தி கிடையாது பாபாவுடைய தொடர்பிலிருந்து நம்மை பிரிப்பதற்கு. அந்த அளவுக்கு பாபாவுடைய தொடர்பில் இருக்க வேண்டும். சமீபத்தினுடைய அனுபவம் செய்யக்கூடிய ஆத்மாக்களை பாபான்னு சொல்றாங்க, கனவுல கூட நீங்க தோல்வி அடைய முடியாது, கனவில் கூட உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். ஸ்லோகன் सदा निर्विघ्न रहना और सर्व को निर्विघ्न बनाना यही यथार्थ सेवा है. ஸ்லோகன் சதா தடைகளற்றவராக இருப்பது மற்றும் அனைவரையும் தடைகளற்றவராக ஆக்குவது இதுதான் யதார்த்தமான சேவா. அடுத்து தாதிஜியினுடைய பழைய டைரியிலிருந்து கிடைக்கப்பட்ட விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் பற்றிய சில விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. தாதியினுடைய டைரியிலேருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க தாதி, ஆனால் ரொம்ப ஆழமான விஷயமா இருக்குது. ரொம்ப கவனமாக கேட்கும்போது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். தாதி இதில் 4 விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று நிச்சயிக்கப்பட்ட நாடகம், இரண்டாவது நம்பிக்கை, அடுத்த முயற்சி, பிராப்தி. இதை பற்றி ஷார்ட்டாக தாதி சொல்லியிருக்கிறாங்க. अपने निश्चय में स्थित हो अपने कल्प पहले वाली नूंद को बनाना है. தாதி சொல்கிறாங்க, நம்முடைய ஸ்திதியில் நமக்கு நம்பிக்கை இருக்கணும், நம்முடைய முயற்சியில் நம்பிக்கை வைத்து நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தை நாம் தான் உருவாக்கணும். தாதி என்ன சொல்கிறாங்க, நிச்சயிக்கப்பட்ட நாடகம் ஏற்கனவே ஒன்று யாரோ உருவாக்கிலாம் வைக்கல, நாம தான் அந்த நாடகத்தை உருவாக்கக்கூடியவங்க. ஐசே நேக்கி நூந்து அனுசா நிச்சய கர்ணா. அப்படி இருக்கக்கூடாது, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதான நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு வராதிங்க. கை சமஸ்தே ஹே ஏ ஞான் தோ மேரா பாக்யமே ஹி நஹி ஐசா நூந்தா ஹுவா ஹை. தாதி எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. சில குழந்தைங்க நினைக்கிறாங்களாம், எப்படி நினைக்கிறாங்களாம், நிச்சயிக்கப்பட்டிருக்கு. என்ன நிச்சயிக்கப்பட்டிருக்கு? என்னுடைய பாக்கியத்தில் ஞானமே கிடையாது. அப்போ நிச்சயிக்கப்பட்டதினுடைய ஆதாரத்தில் அவங்களுடைய எண்ணங்களை கொண்டு வராங்க, நம்பிக்கையை உருவாக்குறாங்க. லேக்கின் நஹி, தாதி சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. என்ன நிச்சயிக்கப்பட்டதோ அதான எனக்கு நடக்க போகுது என்ற நம்பிக்கையை கொண்டு வராதிங்க. நம்பிக்கையை கொண்டு வாங்க, என்னுடைய பாக்கியத்தில் எல்லாமே நிச்சயிக்கப்பட்டிருக்கு, நாடகத்தில் எனக்கு வெற்றிதாங்கிறது நிச்சயிக்கப்பட்டிருக்கு என்ற நம்பிக்கையை கொண்டு வரணுமே தவிர, என்ன உருவாக்கப்பட்டிருக்கோ, என்ன நாடகத்தில் ஃபிக்ஸடோ அதான எனக்கு நடக்க போகுது என்று நினைக்கிறோம் அப்படின்னா நம்முடைய முயற்சியில் நம்ம பலகீனமாயிடுவோம், நம்முடைய பிராப்திகளை நாம் உருவாக்க முடியாது. தாதி அதனால் அதை இன்னும் எப்படி சொல்கிறாங்க தாதி, நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்ட விஷயங்களை உருவாக்குவதே நான் தான். இப்போ என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை முன்னாடி வைக்கணும், நிச்சயிக்கப்பட்டதுங்கிற விஷயத்த பின்னாடி கொண்டு போங்க. எப்போ நாடகத்தில் ஃபிக்ஸடானதானே நடக்க போகுது, நிச்சயிக்கப்பட்டதானே நடக்கும் அப்படிங்கிற நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தை முன்னாடி வச்சுட்டோன்னா நம்ம நம்பிக்கையில் பின்னாடி போயிடுவோம், நம்முடைய முயற்சியில் பலகீனமாயிடுவோம், பிராப்தியை உருவாக்க முடியாது. ஆகையனால தாதி சொல்கிறாங்க, கல்பா கல்பா என்னுடைய நாடகத்தினுடைய சில பாற்று, என்னுடைய நடிப்பினுடைய பாற்றை உருவாக்குவதற்கு நான் தான் எஜமான். ஏற்கனவே உருவாக்கப்பட்டதான எனக்கு நடக்கும் அப்படி இருக்காதீங்க. இனிமே நடக்கக்கூடியதுக்கு கல்பா கல்பா நான் தான் என்னுடைய பாற்றை உருவாக்குறேன், நான் தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என்று எஜமானனாக ஆகிட்டு தன்னுடைய பாற்றை உருவாக்குங்க. தாதி சொல்கிறாங்க,
உருவாக்கப்பட்டதானே நடக்கும் அப்படின்னு நீங்க பின்னாடி போயிடாதீங்க. முயற்சியின் மூலமா உங்களுடைய பிராப்திங்கிறது கண்டிப்பாக உருவாக்கப்படும். முயற்சியின் மூலமா பிராப்தியை உருவாக்குங்க. பிராப்தியில என்ன இருக்கோ அதானே கிடைக்கும் அப்படி நீங்க நினைக்காதீங்க. தாதி சொல்றாங்க, நாடகத்துல இருந்தா தானே கிடைக்கும், எனக்கு டிராமால இல்லை போல, எனக்கு தோல்விதான் கிடைக்கும் போல, போன கல்பா தோல்விதான் அடைஞ்சிருக்கேன் போல, இப்படி நீங்க நிச்சயிக்கப்பட்டதான நடக்க போகுது என்பதை நீங்க முன்னாடி வச்சிங்கன்னா பலகீனம் ஆயிடுவீங்க, முயற்சி இழந்தவங்களாக ஆகிடுவீங்க. இது கூட அஜ்ஞானம். அப்போ தாதி சூக்ஷமா ஞானம்னு எதை சொல்றாங்க, ஞானம்ங்கிறது எதை சொல்றாங்க தாதி, நான் என்னுடைய நாடகத்தினுடைய பிராப்திகளை நான் உருவாக்கக்கூடிய ஆத்மா என்று தன் மீது தனக்கு தாமே நிச்சயத்தை முன்னாடி கொண்டு வாங்க, நாடகம்ங்கிற விஷயத்த பின்னாடி கொண்டு போங்க. இதான் ஞானம். அச்சா, ஓம் சாந்தி. குழந்தை பருவம்தான் ரொம்ப மகிழ்ச்சியானதுன்னு சொல்றோம். ஏன் நாம இறைவனோட குழந்தையாகி மீண்டும் அந்த குழந்தை பருவத்தை அனுபவிக்க கூடாது? People say childhood days are the happiest. Then why not become the child of God and enjoy another childhood?